இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 147 அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரையோ தரை மட்டும் தாழ்த்துகிறார். இன்னைக்கு தேவன் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறேன்னு சொல்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள்னு சொல்லும் போது இங்கே தாழ்மையை குறித்தும் இந்த சாந்த குணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் துன்மார்க்கரை கர்த்தர் தரை மட்டும் தாழ்த்துகிறாரு. ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் நியாயத்தில் நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தனது வழியை கூட போதிக்கிறேன்னு சங்கீதம் 25:9 சொல்கிறாரு. ஏன்னா அவர்கள் தங்களுடைய காரியங்களில் பொறுமையாக இருக்காங்க, நீடிய பொறுமையாக இருக்கிறாங்க, அதே போல் தாழ்மையாக நடந்து கொள்கிறாங்க. அப்படி இருக்கிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய நியாயத்திலே அவர்களை நடத்துகிறாராம். அவருடைய வழியெல்லாம் அவர்களுக்கு போதித்து அவங்களுக்கான காரியங்களிலே அவர்களை அழகாக நான் நடத்துவேன்னே சொல்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக நாமும் அடங்கி இருக்கணும். ஏன்னா 1 பேதுரு 5:6 அதை தான் சொல்லுது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்க, கைக்குள்ளே அடங்கிருங்க. அப்போ தாழ்மைப்பட்டு இருங்க. நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு நம்மை நாம் தாழ்மையோடு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கும்போது தேவன் அவருடைய நியாயத்தில் நடத்தி தனது வழியை போதித்து தேவன் ஏற்ற சமயத்தில் நம்மையும் நம் தலையும் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவர். சங்கீதம் 146 அதிகாரம் 8-9 வசனத்தில் பார்க்குறோம். அவர் குருடரின் கண்களை திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களே கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார்னு பார்க்குறோம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு இன்னொரு பேர் நீதிமான்கள்னு சொல்லலாம். அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அவர்களை தேவன் சிநேகிக்கிறார். குருடர்களின் கண்களை தேவன் திறக்கிறார். குருடர்கள்னா கண் இருந்தும் குருடாக இருக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய கண் திறக்கப்படாமல் இருக்கிறவங்க. அதாவது கர்த்தருடைய சத்திய வசனத்தை அறிந்தும் உணராமல் செயல்படாமல் இருக்கிறவங்க தான் அந்த குருடர்கள்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்டவர்களுடைய கண்களை கர்த்தர் இன்னைக்கு திறப்பேன்னு சொல்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறாராம். சாந்த குணம் உள்ளவர்களாய் நீதிமான்களாக இருந்தும் சிலர் மடங்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை இந்த நாளில் தூக்கி விடுவார். ஏன்னா நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறேன்னு சொல்கிறாரு. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரித்து துன்மார்க்கர்களின் வழியோ அவர் கவிழ்த்து போடுகிறார். பரதேசிகள், அதாவது உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவருமே இல்லாமல் அலைந்து திரிகிறவர்கள் தான் பரதேசிகள்னு சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் காப்பாற்றுகிறாராம். திக்கற்ற பிள்ளைகளுடைய விதவைகளையும் தேவன் ஆதரிக்கிறார். அவர்கள் வழக்கை அவர் விசாரித்து அவங்களுக்கும் பதில் செய்வார். ஆனால் துன்மார்க்கர்கள் வழியோ கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். ஏன்னா துன்மார்க்கர்களுடைய வழி இருளும் சர்க்குலமாக இருக்கிறது. கர்த்தருடைய தூதன் அவனை விழத்தள்ளுவானாக என்றே வசனம் இருக்குது. அப்போ துன்மார்க்கர்களுடைய வழியில் அவர்கள் கவிழ்த்து போடப்படுவார்கள். ஆனால் நீதிமான்களாய் சாந்த குணம் உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலும் அவர் உங்களை காக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன சாந்த குணம் உள்ளவர்களுடைய இன்னொரு குவாலிட்டி குணம் என்னன்னா தாழ்மைப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவன் அவர்களை உயர்த்துவார். அப்போ தேவன் நீங்கள் தாழ்மையை காண்பீங்க. எல்லாருக்கும் முன்பாக தாழ்மை, கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. மனுஷருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி நடக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த நிலையிலையும் இப்போது ஒரு ப்ரமோஷனுக்காக உங்கள் இலையில் நீங்கள் காத்திருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் அந்த இடத்துல நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மை பாராட்டதுபடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையின் வரங்களின்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உண்மை உத்தமமாக நீதியாக நடக்கும்போது கர்த்தர் உங்கள் தலையை ஒரு நாள் உயர்த்துவார். அதனால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை உயர்த்தணும். நாமே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை உயர்த்த நம்மை ஒப்பு கொடுத்து பொறுமையோடு சாந்த குணத்தோடு தாழ்மையோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சப்பன்யா 2 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்குறோம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அதே போல் தேவனுடைய கோபத்தின் நாள்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சங்கீதம் 2 அதிகாரம் 12 வசனத்தில் பாருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்க நீங்கள் கர்த்தருடைய பாதத்தை
நித்தமும் முத்தம் செய்யுங்கள்னே இருக்கு இல்லையா? அதுபோல் அவருடைய கோபத்தின் நாள் என்று ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் நீங்கள் மறைக்கப்படணும்னா நீங்கள் கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களாய், தேவன் எதெல்லாம் நியாயம் நீதி என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ வேதத்தில், அதன்படி நாம் நடந்து அவரை தேடும்போது, அவருடைய நீதியை தேடும்போதும், மனத்தாழ்மையை நாம் தேடும்போதும், கர்த்தர் ஒருவேளை நம்மை அந்த கோபத்தின் நாளிலே நம்மை பாதுகாப்பார். அவர் நமக்காக இரக்கம் செய்வார் அந்த நாளில். அதனால் நாம் தேவனுடைய கண்களில் இரக்கத்தை, கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 149 4வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களே ரட்சிப்பினாலே அலங்கரிக்கிற தேவன். அவர் ரட்சிப்பினாலே நம்மை அலங்கரிப்பார். அவர் தம்முடைய பிள்ளைகள் மேலே அவர் பிரியம் வச்சிருக்கிறாரு. சாந்த குணம் உள்ளவர்களை அவர் ரட்சிப்பினாலே அலங்கரிப்பேன்னு சொல்கிறார். அது அப்போ அவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மகிமையின் கிரீடம் போல் இருக்கும் இல்லையா, தேவன் உயர்த்தும் போது. அப்போ நீங்களும் அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28 29 30 வசனங்களை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும், என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அதுதான் என்ன? சாந்தமும் மனத்தாழ்மையும் அவரிடத்துலேருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம கற்றுக்கொண்டு நாம் தாழ்த்தும் போது தேவன் ஒரு நாள் நம்மை உயர்த்துவார். சங்கீதம் 145 14வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நீங்கள் உங்களை அறியாமல் சில பாவ காரியங்களில் தெரியாமல் போய் நீங்கள் விழுந்துடலாம். அப்படிப்பட்டவங்க நீங்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது அப்படிப்பட்டவங்களையும் மடங்கடிக்கப்பட்டவங்களையும் தேவன் தூக்கி விடுகிறார். ஏன்னா பாவ சேற்றிலே, உளையான சேற்றிலே இருந்து என்னை அமிழ்ந்து போகாதபடிக்கு என்னை தூக்கி விடும் கர்த்தாவேன்னு சொல்லி தாவீது முறையிடுறார்ல, அதை போல் நாமும் அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது தேவனிடத்தில் நாம் திரும்புவோமானால் கர்த்தர் நம்மை அவரது வலது கரத்தினாலே நம்மளை தூக்கி தாங்குவார். சரி, துன்மார்க்கர் குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 18 19 வசனத்தில், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறேன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ துன்மார்க்கர்களை என்ன பண்ணுவாரா? சறுக்கலான இடத்துல வைத்து தேவன் விழ பண்ணுவார். ஆனால் நீதிமானை ஒருபோதும் தேவன் தள்ளாட விட மாட்டார், அவர்களை கைவிட மாட்டார். அப்போ துன்மார்க்கர்களை ஒரு நிமிஷத்தில் அவங்க பாழாகி போவாங்கன்னு சொல்கிறார். பயங்கரங்களால் அவர்கள் அழிந்து நிர்மூலமாவாங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் சதிகளை செய்யலாம். உங்களுக்கு கேடான காரியங்கள் உங்களுக்கு பின்னாடி இருந்து குழி வெட்டுகிறவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை குறைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரை நம்புங்க. அந்த துன்மார்க்கர்களை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் தேவன் பாழாக்கி போடுவார். அவர்கள் அழிந்து நிர்மூலம் ஆவார்கள்னே சொல்கிறார். அதனால் நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருங்க. பொறுமையோடு சாந்த குணத்தையும் தாழ்மையும் நீங்கள் தேவ சமூகத்தில் காண்பீங்க. அப்போ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சங்கீதம் 55 23வது வசனத்தில் பார்க்குறோம், தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். யாரை? தேவன் துன்மார்க்கரை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவாரா? இரத்த பெரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுசு நாட்களில் பாதி வரையிலும் கூட பிழைத்திருக்க மாட்டாங்க. நானும் உம்மை நம்பி இருக்கிறேன் தாவீது சொல்கிறார். அப்போ இரத்த பெரியர் மற்றவங்களை கொலை செய்து பார்க்கணுன்றவங்களும் சூது உள்ள மனுஷர்களும் அவங்களுக்கு ஆயுசு நாள் எப்படி இருக்குமா? பாதி வருஷம், பாதி வரைக்கும் கூட அவங்க இருக்க மாட்டாங்களாம். அதாவது ஒரு பூரண வயதுன்னா 100ன்றோம். அப்போ 50க்கும் குறைவாக அப்படி துன்மார்க்கத்தில் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய ஆயுசு பாதி வரையில் கூட பிழைத்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். ஆனால் நானும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு தாவீது சொல்லுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இன்றைக்கி பெண்களை குறித்து சொல்லப்படுகிற வசனம் இது. அதாவது அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே அவர்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அப்போ இன்றைக்கி பெண்களாகிய நம்முடைய மறைவான குணமாக எது இருக்கணுமா? சாந்தமும் அமைதியுள்ள ஆவி இருதயத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதுதான் நமக்கு அலங்காரம். தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்க முடியும். அப்போ நீங்கள் அப்படி அவருடைய ஏன்னா தேவனுடைய கரத்திலே நாம் கிரீடமோ கர்த்தருடைய கரத்திலே ராஜ முடியுமாய் நாம் இருப்போன்னே வேதவசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அலங்காரமாய் தேவன் அந்த குணங்களை நமக்குள்ளே வச்சிருக்கிறார்னா
அவருடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றவர்களாக இருப்போம். அதே போல் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பாங்கன்னே மத்தேயு 5:5 பார்க்குறோம். அவர்களை கர்த்தர் மிகுந்த சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்கன்னு சங்கீதம் 37:11 பார்க்குறோம். அதனால் தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அதனால் நாம் ஒருவருக்கொருவர் மேன்மை பாராட்டாதபடிக்கு நம்மை நாம் தாழ்த்தி தேவ சமூகத்திலே பொறுமையோடு உங்களுடைய ரட்சிப்பு எந்தெந்த ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ தாழ்மைப்பட்டு தேவனுக்கு முன்பாக சாந்த குணத்தை வெளிப்படுத்தி மறைவான அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலான ஆவியை உங்கள் இருதயத்தில் வைத்து நீங்கள் நடப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன்.